இப்பதானே இவங்க புதுசா வந்து தனி கொடுத்தன வந்திருக்காங்க. நைட்டு ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ கவலையே படாத, இதே மாதிரி நம்ம வந்துட்டு ஏழையாவே இருப்போம் அப்படின்லாம் கிடையாது. நான் உனக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்வேன், நிறைய வேலை செய்வேன், கண்டிப்பா உன்னை வந்து பங்களால வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இவ சும்மா எல்லாமே ஹீரோவை நோண்டிக்கிட்டே இருக்கா. நீ பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவியா, சான்ஸே இல்லையே, செம்மையா பாடியை பில்டப் பண்ணி வச்சிருக்கியே அப்படி இப்படின்னு கேட்கும் போது அவன் இல்ல நீ இப்படிலாம் சும்மா சும்மா தொட்டெல்லாம் பார்க்க கூடாது, இது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்றான். என்ன எதுக்கு நீ தப்பாவே பேசுற, நான் அப்படி நினைக்கவே இல்லை, இன்னைக்கு சண்டை போட்ட இல்லையா, அதுல உனக்கு அடிபட்டு இருந்ததுன்னா அதை செக் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்றா. இல்ல எனக்கு அடிலாம் படல அப்படின்னு சொல்றான். அது எப்படி அப்படி நான் உன்னை விட்டுற முடியும்னா, உன் பொண்டாட்டியாச்சே, உனக்கு அடிபட்டிருக்கா, நான் செக் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ சொல்றா. ஐயோ எனக்கு கூச்சமா இருக்கு, ஒன்னும் பண்ணாத அப்படின்னு அவன் அலறான். அந்த நேரம்னு பார்த்து பயங்கரமா இடி இடிச்சு மழை பெய்யுதா. ஹீரோயின் பயப்படுறா, ஏதோ அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவங்க அம்மா வந்து அந்த மாதிரி டைம்ல தான் ஏதோ இறந்துட்டாங்க போல, அவளுக்கு அந்த ஞாபகம்லாம் வந்து போகுது. நான் இருக்கேன், நான் பக்கத்துல இருக்க வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என் கண்ணுக்கு யாரும் லேடி தெரியுறாங்க, ஆனா அவங்க யாருன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப பாரு, நீ தைரியமாயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கண்ணத்துல ஒரு கேஸ் கொடுக்குறா. ஹீரோ, அடே வீணா போனவனே, என்ன பார்த்தா உனக்கு என்ன எல்கேஜி குழந்தை மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எடுத்து கேஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவை காட்டுறாங்க. என் பொண்ணு தொலைஞ்சு போய் கிட்டத்தட்ட வந்து 1 மாசம் ஆக போகுது, இப்போ வரைக்குமா அவ எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரியல, எனக்கு சாப்பிட கூட பிடிக்கல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீலிங்ல இருக்காரு. ஏன்னா இவருக்குன்னு இருந்த ஒரே சொந்தம் அவதான். அவ சாப்பிட்டாளா தூங்கினாலா, அவ எந்த அளவுக்கு கஷ்டப்படுறா என்ன பண்றான்னு தெரியலையே அப்படின்னு அவங்க அப்பா அங்க ஃபீலிங்ல இருக்கா. ஆனா அந்த நேரத்துக்கு ஹீரோயினை இங்க ஹீரோ ரொம்ப சந்தோஷமாவே வச்சுட்டு இருக்கான். சடனா ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப மெல்லீஸா நூல் மாதிரி ஒரு கோல்டு ரிங்கை வாங்கிட்டு வரான். இந்த மாசம் நான் சம்பாரிச்ச காசுல உனக்கு ரிங் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன், ஏன்னா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க, ஆனா அது உண்மையா பொய்யான்னு நமக்கே தெரியாது. உன்னோட கையில ரிங்கே இல்லை, மேபி வந்து நம்ம தண்ணியில விழுந்த போது கூட கலந்து போயிருக்கலாம், என்னன்னு தெரியல, இருந்தாலும் இதை நீ போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு போட்டு விடுறான். பல கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு நம்ம ஹீரோயின் என்னதான் இருந்தாலும், அவ்வளவு சொத்து இருந்தாலும் இப்ப அவன் போட்ட அந்த ரிங் தான் வந்து இவளுக்கு பெரிய விஷயமா தெரியுது. ஊரா தேடி எப்படியோ இந்த ஊரை கண்டுபிடிச்சிடுறாங்க. ட்ரோன் கேமரா வழியா ஹீரோவையும் ஹீரோயினையும் நோட் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஹீரோவோட அப்பாக்கும் ஹீரோயினோட அப்பாக்கும் விஷயம் தெரிய வருது, 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்றது. அவ்வளவுதான், 2 பேருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. கரெக்டா அதே நேரத்துக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஊர் தலைவரோட பையன் இருக்கா இல்லையா, எங்க அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாரு, இப்ப வாங்க ஒத்தைக்கு ஒத்த பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைக்கு வரான். வாடாடி, முதல்ல நீ மட்டும் உத வாங்கிட்டு போன, இப்போ உங்க அப்பனை சேர்ந்து வாங்க போறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஹீரோயின். இவர் தான் இந்த ஊர் தலைவர் போல. இவர் வந்த உடனே என்ன சொல்ல